சூப்பராக இருந்தது ப்ரோ. மாசாக இருந்தது, நல்லா இருந்தது. விஜய் சார் ஸ்டைலாக சூப்பராக இருக்கிறாரு, அழகாகிறாரு. வெயிட் பண்ணிக்கிறேன் படம் எப்படி வருதுன்னு. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். இப்போ துப்பாக்கி படத்தை தான் போயின்னுக்கிறேன். நான் தலை ஃபேனு, ஆனால் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்க்கல. துப்பாக்கி படம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் பார்க்குறேன். எனக்கு என்ன தெரியல, அவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக மாஸ்டர்லேருந்து ரொம்ப அவர் பிடிக்க ரொம்ப ஆரம்பிச்சு. இப்போ அரசியல் வராரு, நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால் 2 பேரும் பிடிக்கும். அஜித் தலையும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ், பைக் சீக்வன்சஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ டியூவல் ரோலு, ஸோ சம்திங் சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 2 விஜய் வராங்க. ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் விஜய் காமிக்கிறாங்க. ஸோ ஏதோ சஸ்பென்ஸ் பெருசாக வெங்கட் பிரபு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கும் எப்பவும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லாயிருக்கு, ரொம்ப எங்கே இருக்கார். ப்ளஸ் என்னென்னா அந்த டபுள் ஆக்ட் ரிவீல் பண்ண அந்த இன்ட்ரோ ஷாட் வந்து அந்த ஃப்ரேம் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப எங்கே தெரியுறாரு, சூப்பராக இருந்தது. இவனோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. அதுதான் சொல்லியிருக்காங்க. மங்காத்தில் வந்து அஜித் சார் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ அஜித் சார் வந்து மங்காத்த 50th மூவி, இது வந்து விஜய்க்கு வந்து 50th இயர்ஸ் பர்த்டே இயர்ஸ். பட் அதனால் வந்து 2 நம்ம கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள், 50th. அதனால் வந்து இதில் வந்து ஏதோ ட்விஸ்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. இல்லாமலாம் கிடையாது, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும். விஜய் சார்னாலே படம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படம் கூட இந்த யுவன் சங்கர் மியூசிக் கூட வந்து நல்லாயிருக்கு. இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க மியூசிக்கெல்லாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது நல்லா எதிர்ப்பாங்க. எங்களுக்கு அதுதாங்க வருத்தம். நாங்கள் என்னன்னா, நாங்கள் விஜய் சார் எங்கேயோ வச்சுட்டோம். விஜய் சார் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டோம். சரி, விஜய் சார் நடிக்க மாட்டார் சொல்கிறாரு, அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. நான் பார்த்தேன் அந்த கிளிம்ஸ் எல்லாம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் வந்து விஜய் சார் வந்து 2 கேரக்டராக வராரு. ஒரு அப்பாவும் ஒரு நம்ம சொல்ல முடியல, ஏன்னா அட்லி படம் மாதிரி தான் இதுவும். வந்து எப்படி சொல்கிறது, டீசரு ட்ரைலரை விட்டுட்டு நம்மளே கன்ஃபியூஷன் பண்ணிவிடுங்க, அப்பாவா பையனா இல்லை ஃப்ரெண்டா, இப்படி இந்த இதில் தான் நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். ட்ரைலரில் அந்த கிளிம்ஸில் பார்த்தா அப்பா கேரக்டர் மாதிரி ஒன்று இருந்தது, அந்த வயசானவருக்கு. அது சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி விஜய் சார் எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபைட்டு சரி, சாங்ஸ் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன வருத்தம்னா படத்தில் வந்து இனிமேல் நடிக்க மாட்டார் சொல்கிறது, அதுதான் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இந்த ரீரிலீஸ்னால எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த துப்பாக்கி படம் கூட நாங்கள் வந்து நான் அந்த டைமில் வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்போ வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். விஜய் படம்னாலே நாங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் இல்லை எல்லாமே தேட்டரில் போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்தது. இப்போ செகண்ட் சாங் வந்து ஈவினிங் 6 o'clock வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு விஜய் சாருடைய வாய்ஸில். என்னென்ன வருத்தம்னா அவர் வந்து இதுதான், சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டார் சொல்லிட்டு, அதுதான் வருத்தம். மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மையாலே எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை நீங்கள் பாருங்கள், அந்த ஆங்கிள்லன்னா நீங்கள் பாருங்கள், ஃப்ரேம் வச்சு பாருங்கள், பேக்லேருந்து பாருங்கள், அந்த அழகாக இருப்பார். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்க எல்லா ஃப்ரேம்லும் வந்து நல்லா இருப்பார். இப்போ கூட வந்து எதனால் இந்த இன்றைக்கி பர்த்டே, அதனால் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தினால வந்து அவரால் வந்து வெளியே இப்போ ஃபேன்ஸுங்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ண வேண்டாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி விஜய் சாருக்கு வந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ சார். செம்ம மாதம் அந்த சூப்பராக இருக்குது. அதான் எக்ஸ்பெக்ட் நிறைய எதிர்பார்க்குறேன். இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சாங்கே சூப்பராக இருந்தது. இன்னும் 2வது சிங்கிள் சாங்கு வரும்போது இன்றைக்கி ஈவினிங் வரணும், அதுவும் வெயிட் பண்ணிக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போ பார்த்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஃபைட்னா விஜய் சார் சொல்லவே முடியாது, சூப்பராக செம்ம ஃபைட்னா பண்ணுவார், செம்ம இது பண்ணுவார். ஆக்ஷன் தான் பார்க்குற, வெயிட் பண்ணிக்கிறேன் படம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு அந்த சேஸ் சீனு. அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டு, ட்ரிஃப்ட் அடிக்கிற ஷாட்டு, 2 விஜயம் வர்றது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இது பார்க்குறோம். ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லாக விஜய் படம் தான், ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு இன்றைக்கி. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. 2வது வந்து ஸ்டைலிஷாக இருந்தது. ப்ளஸ் டபுள் ஆக்ட் இன்ட்ரோ வந்து சூப்பராக இருந்தது. வெயிட்டிங் ஃபார் த குட் மூவி டு சி தட். அப்புறம் பிரசாந்த் மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களோட ரோல்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க நல்லாயிருக்கும். வெங்கட் பிரபு படம் டுவல் ஆக்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். பட் மேக்கிங்கு, விஜய் சார் அவரோட காமெடி சென்ஸு, இதெல்லாம் பார்க்குறப்ப மங்காத்தா இல்லை மன்னிக்கணும், அந்த மாநாடோட இது மாதிரி டெனட் மாதிரி முன்பின் வர்றது இதெல்லாம் பார்க்குறப்போ டபுள் ஆக்டர் வரப்போ எக்ஸ்பெக்டடாக இருக்குது. படம் நல்லா, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தோணுது.